இறைவா பேறு பெற்றோரின் முழு நிறை மொழியே பாஸ்காமான நிகழ்வுகளை இவ்வுலகை நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தேன். இவ்வாறு முதல்வின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் மன்னிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமாக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கு கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 18 வரை. அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வலித்திட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கற்பாறை போன்ற ஒரு விரிப்பு 4 மூலைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் குரல் ஒன்று ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீண்டானதும் தூய்மை அற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையாக வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீண்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்திற்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செக்கரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் அந்த 6 சகோதரர்களுமான அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதாக வார்த்தைகள் அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்குள் கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேச தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்பொழுது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகள் நான் நினைவு கூர்ந்தேன். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட போது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றார். கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்ட அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியை மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கு கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகிறேன்? பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையும் அனுப்பி அருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமழைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது.
அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மனம் மகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் பாவம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 11 முதல் 18 முடியும். அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடு போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலே சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார். ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுவது போல, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு வைப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. எனவே இன்றைய இயேசு கூறியது போல, ஆடுகளுக்காக நல்ல ஆயன் தன் உயிரை ஈந்திருக்கிறார். அந்த பாஸ்கு விழாவைத்தான் நாம் கொண்டாடி ஆசு காலத்தில் இருக்கிற இயேசு தனது ஆடுகளுக்காக தன் தந்தையை, விண்ணக தந்தை அவருக்கு பணித்த பணியை நிறைவேற்றினார். தனது உயிரை சிலுவை வழியாக இருந்தால்தான் இந்த மக்களை மீட்க முடியும் என்ற தந்தையுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். ஏனென்றால் இந்த உலகிலே அவர் வாழ்ந்தபோது அறிவுரைகளாலும் போதனைகளாலும் அற்புதங்களாலும் மக்களை மனமாற்ற முடியவில்லை. அவர் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. எனவேதான் இறுதியாக இயேசு நற்செய்தியிலே கூறியது போல, நாடுகளுக்காக தன் உயிரை கையளிக்க அவர் அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறில்லை என்பதை தனது வாழ்விலே அவர் வாழ்ந்து காட்டினார், செயலிலே வழி காட்டினார். எனவே அந்த இயேசு சிலுவையிலே நமக்காக
இந்த உலக மக்களுடைய பாவங்களுக்காக பாடுகள் பட்டு மறித்து உயிர்த்தார். எனவே அந்த ஆடுகள் அவருடைய குரலுக்கு நாம் செவி செலுத்த வேண்டும் என்றால், அவருடைய உயிர்ப்பிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், அவருக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். நல்ல ஆடுகளாக அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நாம் இறைவனுக்கு உரியவர்களாக, அவர் கூறிய ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் என்பதை அவர் நமக்காக அந்த இன்னுயிரை அவர் கையளித்தார். அதே போன்று நாமும் பிறருக்காக நமது உயிரையும் கையளிக்க வேண்டும் என்று அவர் இதை விரும்புகிறார். எனவே நாம் நல்ல ஆயனாக நமது குடும்பத்திலும் கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவருக்காகவும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் பல தியாகங்களை செய்து வருகிறார்கள். எனவே கடினமாக உழைத்து பாடுபட்டு இந்த குழந்தைகளை முன்னேற்ற வேண்டும், அவருடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும், அவர்களை நல்ல நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் இரவு பகல் என்று பாராமல் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகளுக்காக இயேசு கொடுத்த அந்த பணியை அவர்களும் மேற்கொண்டு கடமையை சிறப்பாக தந்து இயேசு கொடுத்த பணியை நிறைவேற்றி வருகிறார்கள். அதே போன்று குழந்தைகளும் பெற்றோருடைய ஆசையை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு உகந்தவர்களாகவும், அவர்களுக்கு பணிந்து நன்றாக படித்து வாழ்க்கையிலே முன்னேறவும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாகவும் நாம் என்றும் வாழ வேண்டும் என்றுதான் இயேசு, நல்லாயனாகிய இயேசு விரும்புகிறார். எனவே அந்த ஆயின் குரலுக்கு செவிமடுத்து எல்லோரும் நாம் அந்த இயேசுவின் குரலை உணர்ந்து அவருக்கு அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து இறை அன்பையும் பிறர் அன்பையும் நாம் கடைபிடித்து நாம் அந்த இறை அன்புக்கு சாட்சிகளாக திகழ சிறப்பாக இந்த திருப்பணியிலே மன்றாடுவோம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, அடியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, அடியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதரர் சகோதரரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுப்பதை எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அப்படி பொருள் திருவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் இறுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வைத்துக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமணிகளாக கருதி வைத்து எங்களை பாதுகாத்து வைத்து வெளியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மன்னித்து கொண்ட அனைத்துலகில் மாந்த அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஒரு ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முன்பு. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் பிறர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வாண்டவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் அவருக்காகவும் சொன்னப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுகளும் அப்பத்தையும் மேற்படுத்தும் பின்னத்தையும் சுமக்கோப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு மூலம் எங்களை தூயாவியார் முன்னு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் எங்கள் ஆயிலாரன் பயிர் எல்லா திருநிலையர் ஆகியோரோடு ஒரு திரு அவை ஆட்சி நிறைவேற செய்யப்படும். இன்று தங்களது திருமண நாளை நன்றியோடு நினைத்து பார்க்க நன்றிகளை ஒப்புக் கொடுக்கின்ற நாங்கள் திருமதியவர்களை இவருடைய கருத்துக்கு கொடுக்கும் இறைவனவரை மேலுமாக ஆசிரியக்கும்படியாகும். இன்னுமாக இந்த திருப்பலியை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் கருத்துக்களையும் அவருடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் அன்றாடுவோம்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்பார்ப்புடன் மேல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமண ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒப்புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பார்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரவர உமை மன்றாடுகின்றோம். இவரோடு இவனில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் உரியதே. நாம் சமர்ப்பித்த எங்களோடு மன்றாட்டுகளோடு நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஒழுக்கமாக விண்ணகர் தந்தை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமையிடத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிடுவதாக உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுவிடுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு வந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ற அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறோம். இதோ இறைவனின் சம்பரி, இவரே நமது பாவங்களுக்காக பாடுதல் பெற்று மரித்து உயிர்த்து ஆண்டவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மனநிறைவுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமாடும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அடிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு சாட்சிகளாக திகழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருவிழம்